கேட்டாயா வெங்காயம்? கேட்டேன் வெள்ளப்போடு. இதுதான் இந்த உலகம். 2000 வருஷம் வாழ போறத மாதிரி அடிச்சுக்கிட்டு சாகுறாங்க. சாகுறான். ஏன் சாகுற அப்படி? எதுக்குன்னு தெரியல. பணம் 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 பண்ண அலைகிறானே. ஏன் பணம் ஓம்பணம், ஏன் பணம் ஓம்பணம். கடைசியில நீ சொன்ன 2வது தான் நடக்கும், வேற எதுவும் நடக்கும். ஏன் பணம்னு கடைசியில காசும் பணம் நகையும் நட்டும் ஏதாவது கூட வரப்போகுதா? ஏது அருணாக்குடிய கூட அறுத்துக்கிட்டு தான் உள்ள விடுவான். இதை கொண்டு எமங்கிட்ட நம்ம அடமான வச்சு திங்க போறது மாதிரி டூண்டு வரப்புக்கு சண்டை போடுறேன். வரப்புக்கு சண்டை போட்டு கேஷு போட்டு கேஜி நடந்து கடைசியில என்னாச்சு? இவன் 5 லட்சம் அவன் 5 லட்சம் கோர்ட்டுக்கு செலவு பண்ணிட்டு 2 நாயும் தெருவில் எதிர்றேன். வீடு இல்லாம வக்கீல் வீடு கட்டிட்டான். இவன் கொடுத்த காசுல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தா என்ன கெட்டு போகாம இருக்கலாம். இல்லை, கொடுப்பவர்கள் கெட்டு போவதில்லைன்னா அதைத்தான் சொன்னான். ஊரும் சொந்தமில்லை, உறவும் சொந்தமில்லை, பேரும் சொந்தமில்லடா. நமக்கு வச்ச பேரு அந்த போறார், தலைவர் போறார், இந்த போறார், செயலாளர் போறார், ஐயோ மந்திரி வர்றார், எல்லாம் இந்த மூச்சு போக தொட்டிங்கன்னா மூச்சு நின்னு போச்சு. அம்புட்டு பயலுக்கும் ஒரே பேரு. என்ன பேரு? பாடி எப்ப எடுப்பாங்க? முடிஞ்சு போச்சு. யாராவது மந்திரியை தூக்கலையா, தலைவரை தூக்கலையா, செயலாளரை தூக்கலையான்னு கேட்குறானா? பணத்தை தூக்கலையான்னு தான் கேட்குறான். அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு ஆட்டம் பாட்டம்? அது போகட்டும். சும்மா இருக்கிறவன் சும்மா தான் இருப்பான். ஆமா, பாட்டில் பாரு, பாட்டில் இருக்க சரக்கு சும்மா தான் இருக்கும். குடிச்சவன் தான் ஆட்டம் போடுவேன். அது ஆடவே ஆடாது. பாட்டில் அப்படியே இருக்கும். ஒரு புல்ல முழுங்கிட்டு இருக்க பாட்டில் பேசாம இருக்கு. அதுல காவாசியை குடிச்சுக்கிட்டு இவன் ஆடுற ஆட்டம் பெரிய ஆட்டமா இருக்கு. பணம் வச்சிருக்கானே, பணம் சும்மா தான் இருக்கும். அதை வச்சிருக்கவன் தான் ஆட்டம் போடுவேன். பணம் படுத்துற வாடு. அதுக்காக பணம் இல்லாம காசு இருந்தா தாண்டா தம்பி நாடு மதிக்கும், இல்லாதவன கழுத கூட எட்டி உதைக்கும் அப்படின்னு இருக்கான்ல. காசு வேணும், பணம் சும்மா தான் இருக்கும். தூக்கிட்டு போறவன் தான் ஆட்டம் போடுவேன். ஏன்னா பணம் சரக்கு போடல, தூக்குறவன் தான் சரக்கு போட்டிருக்கான். செத்து போனா கேதமா சொல்றான். செத்து போன உடனே என்ன சொல்றான்ற? என்ன கொட்டகைக்கு ஆளு சொல்றானா, மேளத்துக்கு ஆளு சொல்றானா? செத்து போயிட்டான்னு தெரிஞ்சோன்னு ஒரு பொட்டி எடுத்துட்டு வந்துருங்கடான்னு தான் சொல்றான். நான் கூட அன்னைக்கு நினைச்சேன் சவப்பொட்டி தான் சொல்றாங்க நினைச்சேன். பார்த்தா 2 பொட்டி சரக்கு பொட்டி கொண்டாந்து வச்சிருக்காங்க. அதுலயும் உனக்கு விஷயம் தெரியாது. இதை போட்டுட்டு போனா சுடுகாட்டை தாண்டி தூக்கிட்டு போயிடுறாங்க. அது ஒரு சில இடத்துல அட்ரஸ் தெரியாம போயிடும். அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த சரக்கு கொண்டாந்து கொடுக்குறானே செத்த வீட்டுல, அது கொண்டுட்டு வர்றவன் என்ன பண்ணுவேன், அவனுக்கு வேண்டிய ஆளுக்கா 1 குவார்ட்டர் கொடுப்பேன். கொஞ்சம் சப்ப பைய மாட்டினான்னா 1 பாட்டில் கொடுத்து நீங்க 2 பேரும் சாப்பிட்டுங்கன்றுவேன். இதை கேளு ஒரு வேடிக்கை. அன்னைக்கு பாடை கட்டுறவங்க 4 பேர் பாடை கட்டிக்கிட்டு இருந்தா. சரி, 4 பேரும் நல்ல சரக்கு. சரி, நிலவுள்ளாத போதை பாடை கட்டிட்டு அந்த 4 பேர்ல ஒருத்தன் மட்டையாக்கான். பாடி அங்க விட்டுட்டு இந்த 4 பேர்த்துல மட்டையானவனை தூக்கி பாடியில வச்சு பாடையில ஏற்றி கிளம்பிட்டாங்க. அங்கே கொண்டு இறக்கணும்னு அவன் முழிச்சுக்கிட்டான். போதை தெளிஞ்சிருச்சு. என்ன ஏன்டா தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்குறான். எப்படியெல்லாம் போகுது இந்த உலகம் போய்கிட்டு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அது போகட்டும். வெள்ளப்போடு சம்பாதிக்கிறானே, பொண்டாட்டி பிள்ளை என்னத்தை கண்டாங்க? மாயை, அம்புட்டு மாயை. மாயா மாயா சாயா சாயா. எதுக்கு வேண்டாம், நல்ல நேரத்தில் கண்டதெல்லாம் ஞாபகப்படுத்தாத. வருஷப்பிறப்பு அதுவுமா அது இவ்வளவு சொத்து சேர்த்திருக்கானே. புருஷன் செத்து போயிட்டான்னா பொண்டாட்டி எப்படி அழுகிறான்? எப்படி அழுவான்? இல்லடா, என்ன சொல்லி அழுவான்ற? ஐயோ என் ஜீமா, என் ஜாமா எல்லாம் சொல்லுவா. சீமா ஜாமான்லாம் எல்லாம் தெரு முக்கத்தோட சரி. போன உடனே முக்காடு ஓட்டு திருப்பி குட்டியாந்துருவாங்க. வந்துட்டு மறுநாள் கிளம்பிடும். 100 நாள் வேலை கிளம்பிடுவான். சோறு திங்கணுமா இல்லையா? கோடி ரூபாய் சம்பாரிச்சு வச்சிருக்கேன் அப்ப. பையன் அப்படி அழுகுறான். நான் கூட பாசத்துல அழுகுறானாக்கன்னு நினைச்சேன். அப்பா எனக்கு 2 கோடி ரூபாய்க்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கியே அப்பா அப்படின்னு அழுதுகிட்டே இருக்கிறப்ப பின்னாடி மஞ்சப்பை வச்சிருக்கவன்ட்ட சொல்றேன், குழிவெட்ட ஆள் அனுப்பிட்டியான்னு. இப்படித்தான் சோகம். அதுக்குள்ளதான் நம்ம கடந்து ஆடுறோம். அன்னைக்கு ஒரு அழுதே அப்படித்தான். 2 லட்சத்துக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்கேன். நல்ல ரசிகர்கள் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்க எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி கேட்கிறேன், நல்லா கேளுங்க. உங்க யாருக்காவது உங்களை முத குளிக்க ஊத்துனது யாருன்னு தெரியுமா? அது எப்படி தெரியும்? பிறந்தோடனே அந்த அம்மா தாய் கூட மயக்கத்துல தான் கிடக்கு. ஆமா,
நமக்கு யார் குளிக்க ஊற்றினான்னு தெரியாது. ஒன்றும் நர்ஸு ஊற்றிருக்கோம், இல்லைனாக்கா நமக்கு சொந்தக்காரங்க அப்பத்தா அம்மா யாராவது மருத்துவம் பார்த்த மருத்துவ வச்சு ஊத்திருப்பான், இல்ல செவிலித்தாய். செவிலித்தாய் என்று சொல்லக்கூடிய நர்ஸு ஊத்திருப்பான். நம்ம முத குளியல் கேவன் குளிக்க ஊத்தினான்னு தெரியும், நமக்கு தெரியாது. அது போகட்டும். வெள்ளப்பூடு சொல்லுங்கள் வெங்காயம். கடைசி அதுக்கும் சிரிப்பு தானா? நம்ம இருவர் பெயரை கேட்டு சொல்லிக்கிறோம். ஆமா ஆமா ஆமா, அது போகட்டும். நமக்கு கடைசி குளியல் எவன் குளிக்க ஊத்துறான்னு யாருக்காவது தெரியுமா? நம்ம தான் கண்ணை மூடி கிடப்பமே, யாருக்கு தெரியும் எவன் ஊத்துனான்னு? குளிக்க ஊத்துறாங்களா, இழுத்து போட்டு போறாங்களா, அதுவும் தெரியும். கண்டிஷன் சரியில்லைன்னா பொட்டலம் கட்டி தூக்கிடுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம போய் குற்றாலத்தில் குளிக்கலாம், சுருளி ஃபால்ஸில் குளிக்கலாம், நயாக்கராவில் குளிக்கலாம், அங்கே குளிச்சேன், நீச்சல் குளத்தில் குளிச்சேன்னெல்லாம் சொல்லலாம். நமக்கு முதல் குளியல் குளிக்க ஊத்துனவனையும் தெரியாது, கடைசி குளியல் குளிக்க ஊத்த போறவனையும் தெரியாது. இதுக்கு இடைப்பட்டது தான் நம்ம வாழ்க்கை. இதுல பன்னீர்ல குளிக்கிறேங்கிறான், செவ்வாது பூசுறேன். முண்ட 2 நாள் குளிக்கலன்னா வீசுது. என்னத்தை பூசினாலும் வீசுதுன்னு தானே பூசுறேன். இந்த மனுஷ ஜென்மத்துக்கு தானையா செத்தா மரியாதையும் இல்லை, மதிப்பும் இல்லை. ஆமா, உயிரோட ஆடு எவ்வளவுடா விலை? விலை எப்படியே 10 ரூபா 10 ரூபா எடையை பொறுத்து இருக்கு. அந்த ஆடை வெட்டி நீ வித்து பாரு, 16,000 18,000க்கு விற்கலாம். செத்ததுக்கு அப்புறம் விலை கூடும். செத்து போனுச்சுன்னா விலை கூடிரும், மதிப்பு கூடிரும். கோழி, உயிர் கோழி எவ்வளவு? 500 ரூபா நாட்டுக்கோழி. அதை உரிச்ச கோழியை கேளு, கிலோ 750 ரூபா, 800 ரூபா 750 ரூபா. எந்த விலங்கா இருந்தாலும் செத்து போச்சுன்னா அதுக்கு மரியாதை. இந்த மனித ஜென்மம் ஒன்று தந்த செத்தா 10 பைசாக்கு பிரயோஜனப்படாதவன் என்னத்தை கண்ட வாழ்க்கை. வெங்காயம் வெள்ளப்போடு செத்தா பைசாக்கு பெறாதது அந்த காலம். இப்ப செத்தாலும் மதிப்பு இருக்கு. எப்படி? கிட்னி என்ன விலைக்கு போகுது தெரியுமா? அது உசுரோட இருந்து சுயநினைவு இல்லாம இருந்தாத்தான் கிட்னியை வாங்குவேன். செத்தவன் கிட்னியை எவனாவது வாங்குவானா? சாகிறதுக்கு முன்னாடி எழுதிடுறான். அதுதான் மூளை சாவுன்னு சொல்றாங்க. அது வந்துருச்சுன்னா சம்பாதிக்கலாம். அது போகட்டும் வெங்காயம். போகட்டும் வெள்ளப்போடு. ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எனக்கும் ஒரு வாடை வந்து கொண்டே இருக்கிறது. யாராவது மிதிச்சுட்டு துர்நாத்தம் வீசுதே, தூய மனம் பூசுதே. ஆஹா, இதுதானோ மனம் என்பது. வெங்காயம் இது ஹரிச்சந்திரா இல்ல, வெள்ளப்போடு. அதுக்கே போய் அந்த பழக்கம் மாற வந்துருது. சந்தனம் மணக்குது. அது ஏன் நக்குது? நக்கல, சந்தனம் மனம் மணக்குது. அப்புறம் இன்னொரு மனம் மணக்குது. சாமியார்கள் நடமாட்டம் போல் தெரிகிறது. நடமாட்டம். வெள்ளப்போடு. கேட்டேன் வெங்காயம். இந்த நாட்டு மக்கள் பயந்தது 2 விஷயத்துக்கு தான். எதற்கு? ஒண்ணு, கடல்ல இருந்து பொங்கி வந்த சுனாமிக்கு. என்னடா பண்ண போறோம்னு மக்களுக்கு புரியல. 2 பணம் மர உயரத்துக்கு அலை வருதே, என்ன பண்ண போறோம்னு தெரியல. அடுத்து புதுசா கிளம்பி வர்ற சாமிகளுக்கு, ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு டிசைன்ல வர்றான். கோயில் உண்டியல திருடுறான், கஞ்சாவை கசக்குறான், பொம்பளையில கற்பழிக்கிறான், குடும்ப வாழ்க்கை வேணாம்னு ஓடுறான், எனக்கு நாடு வேணும் கைலாஷா தனி நாடு கேட்கிறேன். ஒரு சாமி என்ன பண்றான், 80 லட்சம் ரூபா வண்டியில 20 வெளிநாட்டு இளம்பெண்களை வச்சு மகா சிவராத்திரி அன்னைக்கு ஆட்டம் பாட்டமா திருறான். இப்படி பல சாமி திருற நாட்டுல சாமி நடமாட்டம் தெரியும். அதுக்கெல்லாம் அந்த யோகம் அவங்க அப்பன் கோமனாமத்த நேரம் அந்த மாதிரி. அதுக்காக இவன் கோமணமே கட்டுறதில்லை. நம்ம அப்பன் கோமனாமத்த நேரம் இப்படி சீப்பட விட்டுருக்கான். நம்ம சீப்பட விடல, இப்படி ரசிக பெருமக்களை நமக்கு பெற்று தந்திருக்கான். அதை விட வேற என்ன வேணும் நமக்கு? இந்த வாய்ப்பு வேற எவனுக்குமே கிடைக்காது. வரட்டும் பார்க்கலாம். பீரா உஷா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? உங்கள் இருவரை சந்திக்கிற பொழுது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஏன்னா அந்த கதையிலே உங்களால் எவ்வளவு புதுமைகளை புகுத்த முடியுமோ அதை புகுத்திக்கிட்டே இருக்கீங்க. ஏன்னா நீங்க பார்க்காத வேலையே கிடையாது. ஒவ்வொரு ஊரா போய் வேலை பார்த்துக்கிட்டு, ஆனா அந்த வேலை பார்த்தது யாருக்கும் தெரியாத அளவுக்கு இன்னும் நீங்க புதுமையை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா பெரிய விஷயம் இல்லையா? ஏன்னா ஒரு சில பேர் சில காலத்துக்கு பிறகு தான் பார்க்குற வேலையை குறைச்சுக்குவாங்க. ஆனா நான் பார்த்ததுலே நீங்க 2 பேர் மட்டும்தான் இந்த வேலையிலிருந்து விடுபட்டா உயிர் பிரியம்ன்ற அளவுக்கான வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உண்மை. வெங்காயம் வெள்ளப்போடு.
நம்ம 2 பேரும் எந்த வேலையை சொல்றாரு சாமி? அவர் வேற புறணி பேசுறாரா, புரிந்து கொள்வேன் போடு. ஐயா சாட இல்லையா, தொழில்ல எந்த ஒரு நாடகத்திலயாச்சும் கோமாளி 2 கோமாளி சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கா? இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு. நம்பிராஜன் வர்றாரு, நம்பிராஜனுடைய மூத்த பிள்ளை, நம்பிராஜன் இளைய பிள்ளை, உங்களெல்லாம் சந்திக்கிற பொழுது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறதப்பா. நலமா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கும். வீட்டுல அனைவரும் நலமா இருக்காங்களா? வீட்டுல மனைவிகள் குழந்தைகள் அனைவரும் நலம் தானே? தவறு தவறு, திருத்துங்கள் திருத்துங்கள். எதை திருத்துவது? அப்படி திருத்தும் அளவிற்கு நான் என்ன தவறாக சொல்லிவிட்டேன்? வெள்ளப்பூடு, கோபம் வருகிறது, எனக்கு வந்து கொண்டே இருக்கிறது. மனைவிகள் என்று தவறான வார்த்தையை இவர் பிரயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஓ, சொன்ன வார்த்தையில் பிழை கண்டீர்களோ? ஆமா. நான் தெரியாம கேக்குறேன். இதுவே எங்க அப்பா துர்ராஜப்பா இங்க வந்து நின்றுனாருன்னா, அப்பா வீட்டிலேயே மனைவி நலமாக இருக்கிறார்களான்னு கேட்டிருப்பேன். இதே உள்ள இன்னைக்கு ராஜன் எழுதக்கூடிய செந்தாமரக்கன் அவர் வந்திருந்தாருன்னா, மாமா வீட்டிலே மனைவி நலமாக இருக்கிறான்னு கேட்டிருப்பேன். ஆனால் நான் சந்தித்திருப்பது யாரை? கரூர் ஆர்பி ஹரிஹரன் அவர்களையும் பொன்னவராவி ஏஆர் கண்ணன் அவர்களையும் எல்லாம் சந்தித்திருக்கிறேன். அதற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்? மிகச் சரியாக பொருந்தும். அப்படி என்றால் நாம் இருவரும் ஆமா, பழைய அக்யூஸ்ட் என்று சொல்லுகிறார். பழைய இல்ல, இப்பவும் கரண்ட்ல தான் இருக்கீங்க. இன்னும் லீலைகள் இன்னும் முடியலையே. தவறாதீங்க. ராமாயணத்தில் எப்படி ராமன் ஏகபத்தினி விரதனாக வாழ்ந்தாரோ அது போல தாங்கள் இருவரும் ஏகப்பட்ட பத்தினிலைக்கு விரதனாக வாழ்ந்தீர்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், இனிமேலும் வாழ போகிறீர்கள். வெங்காயம் அப்படி இல்லை என்றால் இருவரும் இந்த மகா கணபதி மேல் சத்தியமாக அப்படி இல்லை என்று ஒருவரை சத்தியம் செய்து விட்டீர்கள் என்றால் என் வார்த்தையை நான் திரும்ப பெற்றுக் கொள்கின்றேன். இவர் சத்தியத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இல்லை வெள்ளப்பூடு, இவர் பாத்தீங்களா, அவர் தான் வைக்க மாட்டாரு. இவர் கேட்பதை கூட நான் ஒரு வகையில ஒத்துக்கொள்கிறேன். இவரை ஒத்துக்கொண்டு இவர்களும் கைதட்டுகிறார்களே, இவர்களை என்ன செய்வது? எல்லாருக்கும் நம்மை பற்றி தெரிந்திருக்கிறது என்று அர்த்தம். தொழிலில் எந்த அளவு தாங்கள் சிறப்பானவர்களோ இச்செயலிலும் சிறப்பான என்று அனைவரும் அறிந்ததுதான். எல்லாம் உங்களுடைய ஆனால் நான் தவறாக ஒருபோதும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு மனைவி ஒரு மனைவி தானே? அதைத்தான் சொன்னேன், உங்களுக்கு ஏகப்பட்ட மனைவி உள்ளது என்று. ஏகப்பட்ட என்றால் நிறைய என்று அர்த்தம். ஒன்னு அர்த்தம். ஏகம் என்றால் தான் ஒன்று. அதைத்தான் சொல்றேன். ஏகப்பட்ட என்று என்றால் ஒன்றுபட்ட. மாணிக்கா சொல்றாருல, ஏகன் அநேகன் இருவிடி வாழ்கன்னு. ஆமா, ஏகம் ஒன்று. அப்ப ஏகப்பட்டனா ஒன்றுபட்ட ஒரே மனைவி. அப்படியா? அட இப்பவும் சொல்றியா, உங்களுக்கு இருவருக்கும் மனைவி ஒண்ணுதான், பொண்டாட்டி ஒண்ணுதான். அப்புறம் வப்பாட்டி நிறைய இருக்கா? சரி இல்லன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் சத்தியம் பண்ண மாட்டான். பாத்தியா, இவர்தான் நியாயமான. நீங்க வைங்க. நானும் சத்தியம் பண்ண மாட்டேன். இதுக்கு எதுக்கு எவ்வளவு தூரம் வசனம் பேசணும்? ஆனா உங்க 2 பேர் மேல மிகப்பெரிய மன வருத்தம் எனக்கு. உங்களை இந்த சபையிலே உங்களை 20 ஒரு சேர சந்திப்பது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். அதுவும் சித்திரை. ஏன்னா இன்னும் ஒரு 50 வருஷம் கழிச்சு நீ எல்லாம் என்ன சாதனை பண்ண நீ யாராச்சும் என்ன கேட்டா நான் தைரியமா சொல்லுவேன், கலை உலகின் மாபெரும் ஜாம்பவான்கள் கண்ண மாமாவை ஹரிஹர மாமா ஒரே மனிதனை சந்திச்சேன்னு மாறுதட்டி சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய பெருமை எனக்கு இருக்கும். மனசார போட்டுக்க அரிதாரத்து மேல சத்தியமா சொல்றேன். ஏன்னா இந்த வாய்ப்பு எத்தனை பேர் கிடைச்சது இல்லை, இன்னைக்கு எனக்கு தான் கிடைச்சிருக்கு, சந்தோஷம். ஆனாலும் உங்க மேல ஒரு மிகப்பெரிய மன வருத்தம். அவரை கூட விட்டுருங்க, அவரோட நான் தொழில் ரீதியாக மட்டும்தான் பார்த்திருக்கேன். ஆனா நீங்களும் நானும் எவ்வளவு நெருக்கமான ஒரு பழக்கம், உண்மைதானே? ஏண்டா இவரோடையும் பழக்க வழக்கம் வச்சிருக்கியா? அந்த மாதிரி இல்ல, நல்ல மாதிரி இல்ல. நாங்க இது வேற மாதிரி பழக்கிறதுக்கு அதத்தான் சொல்றேன். இவர் துணை போக வைத்தார் ஒரு காலத்துல. அடே, இவர் என்றால் வேறு இல்ல, நீங்க கொஞ்சம் விளைவிக்குங்க. விரட்டனே பஞ்சாயத்து. அவர் கூட சரி அதிகமா பழகாதவர் சரி. நீ உங்க மேல எனக்கு மிகப்பெரிய மருத்துவங்க. நான் அப்படி என்ன செய்தேன்? மிகப்பெரிய குற்றம் செஞ்சுட்டீங்களே. நானா? ஆமா. எந்த குற்றத்தை சொல்கிறார்? உங்க தம்பிட்ட நியாயம் கேட்டு சொல்லுங்க. உங்களை அவருடைய இவர் செய்வது சரியா என்று எனக்கு ஒன்று பிடிபடவில்லை. சொல்லுங்க. வந்தீங்கல்ல, பாடுனீங்கல்ல, 2 பேரும் கருது சொன்னீங்க சரி. அவர் என்னை பார்த்தாரு, அவர் கூட என்னை அதிகமா பழக்கம்ல சரி. நீங்க என்னோட அத்தனை நெருக்கமானவர் தானே. என்னை பார்த்த உடனே தாங்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? என்னையா அவர் செஞ்சிருக்கணும்? என்ன செஞ்சா? என்னை பார்த்த உடனே தாங்கள் மண்டிக்கிட்டு என்னை விருந்தோம்பல் செய்யணும். அப்படி செஞ்சிருந்தீங்கன்னா என் மனது மகிழ்ந்திருக்கும். அப்ப எனக்கு மிகப்பெரிய கோபம் வருமா வராதா? இந்த 47 ஆண்டு காலம் அனுபவத்திலே நான் நடிகனாக வந்து இந்த சம்பளத்தை வாங்கி உன்னை விழுந்தோம்ப வேண்டும். சிறப்பை என்னங்க உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் நான். நல்ல உத்தியோகமாடா உனக்கு. ஐயா விடுதியிலே அப்படி சொல்லல, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க. என்ன தவறாக எடுத்துக்க கூடாது. விருந்தோம்பல் அதான் தமிழ் அகராதியில் வருதுல, விருந்தோம்பல். மா வாழை பலா பூம்பாவாய் ஆம்பல்
அது பிறகடா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதற்குள் தண்ணீர் அதுக்குள்ள எனக்கு வாயு வெப்பளிக்க தண்ணி கொண்டு வருகிறான். நான் யார் என்று அறியாது தாங்கள் இருவரும் கதைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் என்னுடைய சிறப்பு என்ன என்பதை அறிந்தால் பேசிய வாய் படக்கென்று மூடிக்கொள்ளும். அப்படி என்னவா? நடுங்கி விடுவீர்கள். என்னை பார்த்தால் 33 கோடி தேவர்களும் நடுங்குவாங்க. அது அவங்க பனிப்பிரதேசத்தில் இருப்பாங்க. உலருக்கு போகும்போது கம்பளி வாங்கிட்டு போங்க. என்ன பிரான்ஸ் நாட்டில் இருக்காங்க. என் மீது அத்தனை பயம் இன்னுமா புரியவில்லை? வாஸ்து பாப்பார் போல். படைப்பு கடவுள் பிரம்மா, காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு, அழிக்கும் கடவுள் சிவபெருமான் என்னை பார்த்த உடனே எந்திரிச்சு நிற்பாங்க. உட்கார முடியாம மூலமா யோ என் மேல அவ்வளவு மரியாதையா? உலகமே சொல்லுதே, நானே சொல்றேன். நீங்க தான் சொல்லிக்கணும், வேற என்ன பண்றது? இன்னைக்கு அந்த பக்கம் உலருக்கு வாஸ்து இன்னுமா என்னை தெரியவில்லை? நல்லா தெரியுதியா? உனக்கு அடையாளம் தெரியுமா தெரியாதயா? அப்பா அப்பா ராசா 3:30 நாடகம் முடிச்சு விடுவீராதியப்பா. நீங்க தான் அடையாளம் படைச்சீங்க. அடையாளம் அந்த அடையாளம் இல்லையா? இப்ப நம்ம மகா கணபதி வந்து நிக்கிறார். அவர் நின்றா இவர் தான் மகா கணபதி. எப்படி கண்டுபிடிப்ப? முன்னாடி தொங்கும் தும்பிக்கை. ஏன் எதை முழுசா சொல்லி பழக்கம் இல்லையா? முன்னாடி தொங்குறதும் சில இடத்துல நேரா, துதிக்கை சில இடத்துல வளைஞ்சு தொங்கும். ஆமா, வளம் சொல்லியாக இடம் சொல்லியாக வாய்ப்பு இருக்கிறது. அப்ப தொந்தி இந்த உருவத்தோடு இருந்தால் அவர் விநாயகர் என்று சொல்லுவோம். ஒருவேளை முருகன் வந்து நின்றா கால் கடியிலே மயில் இருக்கும், அதுக்கு கீழே காலுக்கு நடுவுல பாம்பு இருக்கும். என் காலுக்கு கீழே தான் போகணுமா? அந்த சேவல் கொடி தலைக்கு மேல இருக்கலாம் வராதா? தலையில ஆரம்பிச்ச அதை போல எனக்கும் ஒரு அடையாளம் உண்டு. நன்றாக உற்று பாருங்கள். நெற்றியிலே திருராமம் தெரிகிறதா? தலையிலே சடாமுகடம் தெரிகிறதா? இது கொடமா? அது கொடமா? நான் எங்கனையும் முட்டிக்கிட்டி புடைச்சுக்கு சாக்குன்னு நினைச்சேன். நிலைப்படியில இடிச்சுட்டு வந்திருக்கேன். உடைச்சு போனதுக்கு பூச்சி. சடா மகுடமியா? குடம் இல்ல, சடா மகுடம். கையிலே சத்ததால கட்டை தெரிகிறதா? இடுப்பிலே மகதி யாழ் தெரிகிறதா? ஏன் மாமியால இடுப்புல மாட்டிட்டே? மூதேவி மாமியால் இல்லையா? மகதி மகதி யாழ். காலிலே தண்டை தெரிகிறதா? பாத்தியா, இவர் அறிந்து கொண்டார். தெரியுதா? என்ன மகதைன்னா பொம்பளடா, பொம்பளைங்கிறதுனாலதான் அங்கனே கட்டி தொங்க விட்டுருக்கு. ஓ, அந்த ஏரியாக்கு பக்கத்திலேயே. பாப்பா அது பெண்ணு தான், அதையும் நான் ஒத்துக்கிறேன். ஆனா பெண்ணாக இல்ல, யாழா மாத்தினா யாழ் மட்டும்தான், பெண்ணுலாம் கிடையாது. யாழ் வந்து அதுக்கு பயன்படாது. ஆமா ஆமா, யாழ் வந்து இதுக்கு பயன்படாது சாமி. காலிலே தண்டை. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது நான் யார் போல் தெரிகிறது? தெரியல. இன்னுமா தெரியல? இவ்வளவு அடையாளம் சொல்லியுமா? இது மாதிரி எங்க தெருல ரொம்ப எகத்தால பண்ணி பாத்திருக்கியா? அதுதான் சிறப்பு. இந்த பூலோகத்துல கூட என்னை போல் இருக்கிறார்கள்னா சிறப்பு தானையா? சொல்லு, தினமும் வருகிறார்களா? எங்க 4 பேர் வருவாங்க. ஒருத்தர் பெட்டி வச்சுட்டு ஒருத்தர் நோட்டு வச்சுட்டு வசூல் பண்ணுவேன். ஏய், பூலோகத்துல வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிறவளா? அவங்க பூலோகத்துல, நீங்க மேலோகத்துல. அப்ப காஸ்ட்லியா இருக்கும் வருமானம். மேலோகத்துல பிச்சை எடுக்கலையா? மேலோக வாசி. அட இன்னுமா தெரியல? ஐயா, நீங்க மேல வாசிங்க இல்ல கீழே வாசிங்க, பேரை சொல்லிட்டு நானே சொல்றேன். நான் சொன்ன உடனே நடுநடுன்னு நீ நடுங்கி தவிக்கிறியா? நம்ம 2 பேருமே. நான் தான் இந்த அகிலம் ஓட்டக்கூடிய நாரத மகரிஷி. அதுக்கு என்ன? ஏய், என்ன உன் தம்பி அதுக்கு என்னன்னு கேக்குறாப்ல? யாரு? நாரதர் தானே. ஏன் நீ அப்படி கேக்குற? நாரத மகரிஷி சத்தமா சொன்னா ஒரே தயாது. நாரத மகரிஷி. ஏன் நான் போகாத இடமே இல்லையா? நாங்களும் தான் போகாத இடம் இல்ல, அது தெரியும். அத ஒத்துக்கிறேன். இனி எதுவும் புதுசா வந்தாத்த. நீங்க கூடு விட்டு கூடுதான் மாறுவீங்க, நீங்க வீடு விட்டு வீடே பாயுவோம். ஆமா ஆமா. ஆனா எதுல சிக்கா மாறீங்க, அது எப்படிதான் தெரியலங்க. எல்லாம் பாடமே அதுதான். போன மாதிரில வரப்படாது. இப்படி போனோம்னா அப்படியே அங்கிட்டு போயிடுவோம். சரி சரி, விளம்பரத்தை குறைங்க. நான் தானப்பா இந்த அகிலம் போட்டக்கூடிய நாரத மகரிஷி. வாழ்க வாழ்க பல்லாண்டு 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 பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும். உங்களை கண்டது பெரும் பாக்கியம், மகிழ்ச்சி. உங்களை பத்தி என்னை பற்றி விவரங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேசலாம். ஆனால் ஒரு சின்ன சந்தேகம், தாராளமா சொல்றேன். அன்னைக்கு நீ சொன்னிய ஒரு மேட்ரு, அந்த மேட்ரு இந்த பூலோகத்திலே என்னை பற்றி விவரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா முதலில் மகிழ்ச்சி அடைவது நான் தானப்பா. இல்லடா, பேச்செல்லாம் நல்லா தான் பேசுறாரு. ஆனா அந்த விஷயத்துல நம்மளை விட லொப்பையா இருக்காருடா. நம்ம நேரடியா கேட்டுருவோம். ஏன்னா இன்னொருத்தர் கிளவி சொன்னதை வச்சு நம்ம நம்ப கூடாது.
எதா இருந்தாலும் கேளு. ஒருவேளை அது உண்மையா இல்லாம கூட இருக்கலாம். ஆமாமா நேரா கேட்டுரும். சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளு. ஏன் உங்களோட பழக்க வழக்க வச்சுற உங்க மாதிரியா இருக்கணுமாயா? தப்பா நினைச்சாதீங்க. சரி கேளு, உண்மையா நான் ஒத்துக்கிறேன். இந்த எரணிய முண்டாட்டி லீலாவதி மேட்ரு. ஏறுமா லீலாவதி மேட்ரு. எரணிய முண்டாட்டி. என்ன ரகசியமா அது? சத்தமா கேளியா? எரணிய முண்டாட்டி இரணிய கசிப்பு தானே? லீலாவதி. ஆமா நான் தேமோ. அந்த மேட்ரு வந்து போனா ஒத்துக்கிறாப்ல. ஏய் போனதை ஒத்துக்கத்தானே வேணும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த உண்மையை ஒத்துக்கணும். நன்றி. சில பய என் உண்மையை மறைச்சு எனக்கு பழக்கம் சில இல்லை. பய போயிட்டு நான் போவே இல்லை. அதென்ன நியாயம்? போன ஒத்துக்க வேண்டியதானே? சத்தியம் பண்றான், வேட்டி அவுத்து போட்டு தாண்டான். அந்த பிள்ளை மாசமா இருந்துச்சாம்ல. ஆமா அதுக்கு நான் காரணம் இல்ல, அது காரணம் இரணியன் தான். அது நான் கேட்கறேன். நான் ஒரு விஷயம் சொல்றேன்டா. என்னது? மாடு கண்ணு மானுன்னு சிங்க எதா இருந்தாலும் மாசமா இருந்துக்குன்னு தெரிஞ்சா ஒதுங்கிடும். சென்னை பிடிச்சிருச்சுன்னா சென பிடிச்சிச்சுன்னா பக்கத்துல போகாது. ஆனா இந்த கை ரொம்ப மோசம். அதை காட்டில் மோசமா தான். ஆமா கற்பமான பொம்பளைகிட்ட போய் முகர கட்டை இல்ல, அதை சொல்லு. வேற எதுக்குமா கூட்டி போனேன்? இல்ல அவன் மிகப்பெரிய அசுரன். என்ன பண்ணிட்டான்? இல்ல நான் கேட்கறேன், நீங்க சொல்லக்கூடாது. நான் அப்புறம் என்னென்ன சொல்லிட்டு இருக்காப்ல? அந்த பிள்ளை மாசமா இருந்திருக்கு. ஆமா அப்ப அவன் இறநேன்னு சொல்லியிருக்கேன். நான் காட்டுக்கு தவம் பண்ணி என் சக்தியை அதிகப்படுத்தி வரணும்னு போயிட்டான். போயிட்டு வரேன்டி, நீ அது வரைக்கும் தனியா இருக்க வீட்டுல கதவை சாத்திக்க, கண்ட நாயெல்லாம் வரும் அப்படின்னு அவன் பொண்டாட்டிட்டு சொல்லியிருக்கான் தலைவா. சரி அப்ப அவ சொல்லியிருக்கா. சரி அப்ப நான் போகல. இல்ல நான் போன நாய் வந்து இந்திரன் சொல்றேன். ஏன் இந்த இடத்துல இடையில விட்டேன்னா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உங்க பேச்சுவார்த்தை சரியில்லை. முதல்ல நாய் தனியாவா போகும்? அஞ்சாறு நாய் போயிட்டானே தெரியும். அப்ப அவ சொல்லியிருக்கா, நான் கதவை சாத்திக்கிறேன் மாமா, எந்த நாயும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்திரன் அந்த நாய் தான் போய் முதல்ல அவன் தான் போய் அவன் என்ன நினைச்சான், இவனே இவ்வளவு பெரிய அசுரனா இருக்கானே, இவன் மயன் எவ்வளவு பெரிய அசுரனா மாறுவேன். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். கதையை தெரிய வைக்க வேணாமா மக்களுக்கு? நான் சொல்றேன். சரி சொல்லு. போய் அந்த பிள்ளைய கையை பிடிச்சி இழுத்துருக்கேன். அப்பதான் நீங்க போறிய. ஏண்டா அப்படி அடுத்தேன் புண்டாட்டினா அப்படி நாக்க தொங்க போட்டு தெரியலடா, வெக்கமா இல்ல? அப்படி கேக்குறாரு. வாழ்நாள் முழுக்க சரி இப்ப திரும்புவிய. நான் வந்த 18 வருஷத்துல சரி இப்ப 2 வருஷம் கழிச்சு திரும்பிவிய, சரி 4 வருஷங்கள் திரும்பிவிய. இப்ப முந்தா நேத்து வரைக்கும் நான் பாக்குறேன், சாட்சி இருக்கு. எப்பதான் இந்த பொம்பளை முகம் எப்பதான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்திரனை பார்த்து நாக்கப்படுற மாதிரி கேட்டு மனசாருது. அப்ப அவனை அடிச்சு தள்ளி விட்டு அந்த நான் கூட்டி போனேன். நீங்க தள்ளிட்டு வந்திருக்கீங்க. ஏய் அப்படி இல்ல, அந்த அந்த பெண்ணை அந்த சிசுவை நல்விடை காப்பாத்தி கூட்டி போனேன். நான் கேட்கறதுக்கு மட்டும் தான் போயிச்சோம். சரி நீங்க அந்த பிள்ளை தள்ளிட்டு வந்து ஆமா அங்கனக்குள்ள இதுல சூடாமணிபுரத்துல ரூம், சூடாமணிபுரத்துல அங்க ரூம் கேட்டிருக்கீங்க, கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. ஏய் அப்புறம் அங்கனக்குள்ள ஒரு 10க்கு 10 குடிசையை போட்டு அந்த பிள்ளை உள்ள வச்சு செஞ்சுட்டு இருந்திருக்கீங்க. உபதேசம் எதையுமே முழுசா சொல்ற பழக்கமே இல்லையா உனக்கு? ஆமையா அந்த பெண்மணி அழைச்சு வாமா, உன் வாழ்க்கை நல்வழிப்பட வேண்டும் என்றால் உனக்கு உபதேசம் செய்யறேன்னு செஞ்சேன். செஞ்சது உண்மைதானே? அட என்னையா செஞ்சே உபதேசம்? ஏய் நீ செஞ்சங்கற அந்த 4 பேர் சிரிக்கிற பாரியா என்னை பத்தி என்ன? நான் ஒரு ஒழுக்க சீலனியா? அதுக்கு தான் கொடுத்துருக்கியா? எதுக்கு? அப்ப சொன்னதுக்கு மூதேவி ஒழுக்கம்னா தனி மனித ஒழுக்கம். அதான் தனியா போட்டு நேரம் அப்பவே 2 பேரும் போறாங்களா, நான் வரமாட்டேன்னு அப்படியே பின்னாடி பிடிச்சி ஓடி இருக்கணும். உபதேசம் உங்களை நம்பி வந்ததுக்கு இல்ல சாமி, நீங்க உபதேசம் பண்ண கற்பஸ்திரி இல்லையா? ஆமா அப்படியே அசந்து தூங்கிட்டா. ஆனா நீ என்னதான் பேசணும், இந்த கதையை சரியா வரீங்க பத்தியா? என்ன இருந்தாலும் அசந்துட்டாப்ல. ஏன்னா பெண்மணி தானே, அவள் கருத்தரித்து இருந்தாள். அப்ப நம்ம உடல் சில உபாதை ஒரு இயல்பு தானே. அப்ப மிகப்பெரிய முனிவன் நான் உபதேசம் செய்தாலும் கூட அந்த கருத்தரித்த காரணம் தான் அயர்ந்து விட்டாள், தூங்கிட்டா. ஆமா அந்த நேரம் போய் நீங்க தொப்புல உண்டை வாய வச்சிருக்கீங்க. பெரிய மனுஷன் பேசாதே. என்னையா கதை இது? யார் சொன்ன உனக்கு கதை? பிச்சு பிச்சு நீ சொல்லி குடிக்க கதை ஒருபோதும் அப்படி செய்ய மாட்டேன். என்கிட்ட சொல்லிட்டு அழுகிறேன். நாரதரைய முண்டாடி அவனுக்கு இந்த விஷயமே தெரியாதே. முண்டாடி தொப்புல கத்துறான். இப்போ நான் தான் அவனை கூப்பிட்டு சமாதானப்படுத்தி கட்டிங்க வாங்கி கொடுத்துட்டு பேசாம தூங்குடா முண்டை பழைய அப்படின்னு சொல்லி நான் பேசிக்கிறேன். அதானே அடுத்த முண்டாட்டி இப்போ புருஷனை தூங்க வைக்கிறது போதையாக்குறதுனா உங்களுக்கு கை வந்த கலை. நீங்க ஏன் அந்த மாதிரி இங்க இருங்க. சரி இல்லைன்னு சத்தியம் பண்ணு. உங்களை நான் கேட்கறேன், சத்தியம் நான் பண்றேன், பண்ணுவேன். நான் உங்களை கேட்கறேன், என்ன கேட்கறேன்? நக்கணும் முடிவு எடுத்துட்டீங்க, ஏன் தொப்புல நக்கணும்? கொஞ்சம் தள்ளி கூட அந்த பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கும், நீங்களும் சந்தோஷமா இருந்துக்கலாம். அடப்பா தூங்கிருச்சு அப்பவாவது முயற்சி பண்ணு. இப்ப நீ சத்தியம் பண்ணியா? நக்கனதே இல்லைன்னு எங்களே சத்தியம் பண்ணு. ஏன் எதைய கேக்குற? நக்கனதே இல்லைன்னு சத்தியம் பண்ணியா? இல்ல சத்தியமா இல்ல. பவுடர் போட்டு போய் சொல்ல. பவுடர் போட்டு சொல்றேன் அப்படி இல்ல. ஏய் எதுலயா கொண்ட வர்றீங்க சண்டால பாவிகளா? அந்த ஆளு கையை கொடுக்க மாட்டீங்கயா? நக்கிருக்கையா? முதல்ல இரு கதையை முழுசா முடிச்சுறேன். எதுக்கு தொப்புளுக்கு நேரா வாயை கொண்டு போனோம்னா ஆட முழுசா கேட்டு தொலையா?
ஒரு தாய்க்கு பிள்ளைக்குரிய உறவு எது வழியாயா ஒரு பிள்ளைக்கு செய்திகளோ உணவுகளோ எது வழியாயா போகுது? அதனாலதானே அப்ப அதுக்கு நேரா வச்சு ஓம் நமோ நாராயண மந்திரத்தை சொன்னேன். அவள் தூங்கி விட்டாலும் கூட அதுக்கு நேரா வச்சிருந்தீங்களே எதை? அட மோத தாய வாய தாயா, கதையை இப்படியா நல்ல விதமா சொல்றது? அப்ப அதுக்கு நேரா சொன்னதுனாலதான் அசுரன் பிள்ளை அசுரனா பிறக்காம அந்த மந்திரத்தை செவிமடுத்ததாலதான் பக்த பிரகலாதனா பிறந்தேன். சிறப்பு கொடுத்துருக்கலாம் இல்லையா? என்ன போய் நக்குனே கேக்குறேன், என்ன நியாயம் இது? இந்த அம்மா தூங்கிருச்சுல்ல, இவர் நக்குறப்ப சத்தம் கேட்டிருக்கடா. சத்தம் போட்டது உள்ள இருந்து சிசு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். வேற மாதிரி சத்தம்னா தான் அந்த அம்மா, அந்த அம்மா இது பக்த பிரகலாதனாக பிறப்பதற்கு. ஆனா நீ ஒன்று கேட்ட பாத்தியா, நக்குனியானு. ஆனா அதுக்கு நான் இல்லைன்ட்டேன். அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா பொய் சொல்லக்கூடாது. கையடி கையடி கையடி. ஏய் இரு, ஒரு நிமிஷம் இரு. இப்பதான் என் மருமகன் என்று நீ பெயர் வாங்கியிருக்க. விவரம் பேசுற அதுல வராத பெருமை இப்ப நக்குன்னு சொன்னாலும் பெருமை. நக்குன என்னத்த நக்குன்னு கேளியா? அதை சொல்லக்கூடாது, அது பேரை சொல்லக்கூடாது. யோ, ராமகிருஷ்ண மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக முனிவர்கள் சாப்பிட்ட எச்சிலை நக்குனையா? எல்லாமே அதனாலதான் நான் ஞானியா உருவாகிறதுக்கு காரணம். புரியுதா? ஒரே ஒரு கருத்து சொல்றேன், சொல்லுங்க. இதாச்சும் நியாயமா இருக்குமா? அது சரி. எல்லா இடத்துலயும் போய் புது இலையே நக்க முடியாது. சில இடத்துல எச்சி இலையும் நக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு மாப்பிள்ளைக்கு செய்யற உபதேசம் இலை கிடைக்குது, பொழந்து இலை கிடைக்குதுன்னு நக்கிட்டு போக வேண்டியதானே. நல்லது, நிறைய பேசலாம். சிறப்பு, மகிழ்ச்சி. உங்களை சந்தித்தது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அவ்வளவு சந்தோஷம். சரி, இதோ சத்தம் கேட்டு கொண்டிருக்கு. ஆமா, உங்க பேர் சொல்லவே இல்லையா? நானாச்சும் நாரதன் சொன்னேன், உங்க பேர் சொல்லவே இல்லையே. மிகப்பெரிய குற்றம் இல்லையா? வெங்காயம் வெள்ளப்போடு. ஏய், ஒரு காத்தேன் கருப்பேன் சுப்பேன் பேர் வச்சா நியாயம். அது என்ன பேர்? வெங்காயம் வெள்ளப்பூண்டு. எதுலயும் வித்தியாசமா இருக்கணும். அவன் வெள்ளப்போடு, நான் வெங்காயம். வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதனை இங்கார் சுமந்திருப்பார் இச்சரக்கை மங்காசி சீரகத்தை தந்த பெருங்காய ஏரகத்து செட்டியார் சொன்னார பாத்தீங்களா? அப்ப அதற்குள்ளும் ஒரு அர்த்தம் உண்டு. சரி, சிறப்பு. ஆனா ரெண்டு பேர் இருக்கியே, ஆனா சோடி ஒண்ணுதானே வந்திருக்கு. பகிர்வுல பிரச்சனை வந்துடாதா? ஏன் எங்களுக்குள் பிரச்சனையே வராது. மாப்பிள்ள, நான் அங்க போறேன், இந்த பக்கம் வந்துடாத அப்படின்னு முன்னெச்சரிக்கையா பேசிக்கிறீங்க. இல்லை, செருப்பு அங்க கிடந்தால் அந்த தெரு பக்கமே நான் போக மாட்டேன். அதே நேரம் வெள்ளப்பூடிகளுடைய செருப்பு அந்த பக்கம் கிடந்துச்சுன்னா அந்த பக்கம் நான் போக மாட்டேன். ஒருவேளை அந்த செருப்பை நாய் தூக்கி சென்று விட்டால் நாங்க ரெண்டு பேரும் நாய் மாதிரி அடிச்சுக்கிட்டு அந்த நாயைத்தான் செலதள்ளி அடிப்போம். நாங்க நன்றாக தெரிந்து கொண்டது. வாழ்க பல்லாண்டு. சரி, இப்ப அடுத்த அவள ஒரு பிள்ளை இருக்குன்னு, அந்த பிள்ளை நான் பார்க்கலாமா? சந்திக்கலாமா? பாருங்க. ஏன்னா நான் பார்க்காத பெண்களே கிடையாது. அது தெரியும். அது இப்ப முழுசா கேளையா? ஒன்னொன்னா இப்பதான் வருதுடா. ரம்பை, மேனகை, ஊர்வசி, திலோத்தமை, மேலோக மாதுக்கள், நடன மாதர்கள். அங்கே நடன மாதிரி தான். ஆமா, பூலோகத்து நடன மாதிரி இருந்தாலே ஒரு அற்புதமான பெண்மணி மாதவி, ஒரு ஆகச் சிறந்த நடன மாதாக விளை. என்ன நீ சிரிக்கிற இருந்தாலும் முறைக்கிறான்? நடன மாது தெரியுதாடா? என்னடா? ஏய், என்ன அவ பேரை கேட்டாலும் எனக்கு பிடிக்காது. ஏன்? மாதவி ஒரு பொம்பளை, அவளை பத்தி நான் பேசுறேன். ஏய், பூலோகத்திலான நடன மாதங்களிலே ஆகச் சிறந்த நடனமாது. அவள் நடனத்திற்கு வசியப்பட்டுதானே கோவலை திரும்ப செய்து கொண்டாள். மிகப்பெரிய விஷயம் இல்லையா? எவ்வளவு பெரிய சரித்திர கதையை போய் மூஞ்சி சுழிக்கிற, தலை அடிச்சுக்கிற. மாதவி செஞ்ச வேலையை கேட்டா அவங்களே மூஞ்சி சுழிப்பாங்க. ஏன் அப்படி? என்ன? கண்ணைக்கும் கோவம் நல்லா கேளுங்க. கண்ணைக்கும் கோவலும் கல்யாணம். ஆமா, இப்ப கோவல நல்ல பிராயம். கண்ணைக்கு 5 வயசு. 5 வயசு தான். இந்த பிள்ளைக்கு மாம்பழத்தை கையில் கொடுத்து சும்மா விளையாட்டுத்தன்மை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க. அந்த கல்யாணத்துக்கு ஆடல் பாடலுக்கு வந்தவதான். ஆடல் பாடலுக்குள்ள நாட்டிய பெண்மணியாக டான்ஸ் குரூப் தான் வந்தவ. ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே டக்குன்னு பேமெண்ட் வாங்கிட்டு கிளம்பணுமா இல்லையா? பேமெண்ட், சம்பளம், ஊதியம். ஆடுறதா ஆடிட்டு இருக்கலே கோவலனை பார்க்குறான். நல்லா பருவமாக இருக்கேன். இந்த பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கு, இதை ஒன்றும் செய்ய முடியாதுன்ட்டு வெயிட்டு காசு பார்ட்டின்னு கவுக்கு அவனை சைஸ் பண்ணி கொண்டு போயிட்டான். ஆமா, 12 வருஷம். ஆமா, மாதவியோட குடும்பம் நடத்தி 12 ஆண்டுகள். 12 வருஷம் நல்லது தெரிஞ்சிருக்கு. அப்படியே மாதவியை பிடிக்கல. 12 வருஷம் சாரை புறம் உறிஞ்சிட்டு சக்கையை விரட்டி விடுறான். ஆமா, அப்போ அங்கேருந்து இங்கே வரேன் 12 வருஷம். இங்கே 5 வயசுல போனது. ஆமா, 12, 5, 17 வயசுல இளம் பருவ வங்கையாக இருந்தா கண்ணகி. நல்ல கண்ணகி வெயிட்டா நிற்கிறா. ஆமா, அவன் கோவலை அங்கே பூரா ஊதிட்டு வெறுங்குழாயை கொண்டுட்டு வர்றேன். அங்கேருந்து
வெறுங்கொலாயா புரியலையே. இல்லைங்க, கையில காசு கூட இல்லாம வெறும் ஓ தன்னு அப்புறம் வந்தானே இந்த பிள்ளை பார்த்துட்டு மாமா அப்படின்னு கத்தி ஆமா ஆர்வமாய் இப்பொழுதாவது என்னை தேடி வந்தீர்களே நம்ம ஆசையோடு கட்டி அணைத்தாலாம். அவன் கட்டி அணைச்சிட்டு உள்ள பெட்ரூம் போயிருக்காங்க. போயிட்டு ஒரு 5 நிமிஷத்துல வெளியே வந்துட்டாங்க 2 பேரும். ஏன் அவன் முடியல முண்டை போயிலுப்பா அங்க 12 வருஷம் என்ன ஒரு கதை சொல்றாரு? இல்ல 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 படுக்கையறைக்கு அழைத்து சென்றத கதையே இல்லையே. இருக்கா அப்ப கண்ணை கேக்குது. என்ன மாமா படக்கணும் இப்படி ஏன் இப்படி சங்கடப்படுறீங்க? முடியல இல்ல நான் 12 வருஷம் அங்க வேலை பார்த்தது ஓவர் டைம் ஒர்க் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கேன். இப்ப முடியல. சரி மாமா போய் மாத்திரையாவது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி மாத்திரையா? ஆமா மாத்திரை வாங்க கண்ணகி கோவலன் அனுப்பிதான் கதை எங்கேயும் மணிமேகலை காப்பியத்தில் இல்லையே. அப்பதான் அழுகுறான். கையில காசே இல்லடின்னு கத்துறான். சிலம்ப கழட்டி கொடுக்குறான். அப்பதான் இந்த மாமான்னு சிலம்ப கழட்டி கொடுத்து இப்படி அவரு ஓ மொகர கட்டையர் வர 2 பேர் மொகர கட்டையன். கண்ணகி உனக்கு சிலம்ப கொடுத்தது போய் மாத்திரை வாங்குறதுக்கா? அது இல்ல போ மாமா வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு தன்னுடைய வீட்டுடைய அத்தியாவசிய பொருள் நீ வீட்டுக்கு ஜாமான் வாங்க. வீட்டுக்கு ஜாமான் வாங்கிட்டு உங்க ஜாமானுக்கு ஒரு மாத்திரை வாங்கிட்டு வந்துருங்க மாமான்னு சொல்லி கொடுத்து விட. அவன் போய் அவன் பூம்புகாரில் கடற்கரை ஏரியாவில் நல்ல மெடிக்கலே இல்லை. அப்போ சொல்லியிருக்காங்க மதுரையில் தான் கிடைக்கும் இந்த மாத்திரைன்னு இருக்காங்க. அப்போ கிளம்பி போயிருக்கான் மதுரை. அங்கே போய் தான் அவன் மஞ்சு பற்றி வந்துட்டு நான் இங்கே அரண்மனையில் தான் வெயிட்டான மாத்திரை கிடைக்கும்னு கூட்டு போய் அங்கே சண்டால பாவிகளா எவ்வளவு பெரிய கதையை கடைசியில் மாத்திரை வாங்க கோவலை வேண்டாம் சொல்லி முடிச்சிய. அதெல்லாம் எழுதாம இருக்காங்க இந்த கதையெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் நீங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை வந்திய மண்டே 2 பொழந்துட்டு விட்டுருவேன். நீங்க இதுக்கே இது வந்து நாங்க ராமாயணத்துல ஆரம்பிச்சோம்னா ஐயா உங்கள்ட்ட இருந்து ராமாயணத்தை காப்பாத்துறேன் வேலை. முதல்ல அந்த பிள்ளை இருக்கனே அந்த பிள்ளையை வர சொல்லுங்க. ஆசி கொடுத்து உங்க தங்கைக்கு ஆசி வழங்கும். வெங்காயம் நாராயணா.